இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த பிரிவுகள் தான் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பிரிவும் அதிலே பிரிந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் ஒவ்வொரு பிரிவாரும் தங்களை அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்றே கூறிக்கொள்கின்றார்கள். இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் இந்த காதியானிகளுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எதிர கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. காதியானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நுபுவத் என்ற வாயல் அடைபடவில்லை, நபிமார்கள் தொடர்ந்து வருவார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் காதியான் என்ற கிராமத்தில் குலாம் அகமது என்பவர் பிறந்து ஒரு நபியாக வாழ்ந்தார் என்று கூறுகின்றார்கள். இதற்கு இவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆதாரங்கள் சிலந்தி பூச்சியின் வீடுகளை போன்ற பலகீனமாக இருக்கின்றபடியால் அந்த ஆதாரங்களின் பால் நான் செல்லவில்லை, அதை எடுத்து முன்வைக்க விரும்பவும் இல்லை. இப்போது இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்பவர்கள் இந்த காதியானிகளுக்கு எதிராக கூறுகின்றார்கள், ஒரு நபி வர முடியாது. குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது, நுபுவத்துடைய வாயல் அடைபட்டு விட்டது என்று தெளிவாக கூறுகின்றார்கள். இப்படி ஒரு நபி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வரலாம் என்பதை நாம் எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நுபுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டால் இந்த வஹியுடைய வாசல் அடைபடவில்லை, தொடர்ந்து வஹி வந்து கொண்டிருக்கும் என்று நம்ப வேண்டி வரும். இதே போன்று நபிமார்கள் தொடர்ந்து வருவார்கள் என்பதையும் நாம் நம்ப வேண்டி வரும். ஒரு நபி வர முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பதை நாம் நம்ப வேண்டி வரும். இஸ்லாத்தின் அடிப்படைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டுவிடும். இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் ஹதீஸ். இதற்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று நாம் நம்பினால் அந்த நபியை கொண்டு வரக்கூடிய அந்த ஷரியத்தை எடுத்தால் குர்ஆன் ஹதீஸுடன் இன்னொன்று கூடிவிடும். இதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபி வரலாம் என்று சொன்னால் புது புது வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாம் உருவாகிவிடும், எனவே பித்அத்துகள் தோன்றிவிடும் என்று பயந்து ஒரு நபி எந்த வகையிலும் வர முடியாது என்று அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் இந்த காதியானிகளுக்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். ஒரு நபி வர முடியாது என்பதற்கு அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் 10 ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது, எனவே குலாம் அஹமது என்பவர் ஒரு நபி அல்ல, அவர் ஒரு பொய்யர் என்பதற்கு சுமார் 10 ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த 10 ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன், தருகின்றேன். 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை எடுக்கின்றார்கள். இதிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளையும் உங்கள் மீது நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று கூறுகின்றான். எனவே இந்த வசனத்தில் மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது என்பது விளங்குகிறது. மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டால் ஒரு நபி வரவேண்டிய தேவையில்லை. எனவே காதியானிகள் இந்த அஹமதியாக்களுடைய அகீதா ஒரு நபி வரலாம் என்று கூறுகின்றார்களே, இந்த அகீதா பிழையானது, ஒரு நபி வரவேண்டிய எந்த அவசியம் இல்லை என்று இந்த வசனத்தை வைத்து கூறுகின்றார்கள். மேலும் 2வதாக 15:9 வருகின்ற ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள். இதிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். மார்க்கம் பூரணமாக ஆகிவிட்டது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். இந்த வேதம் குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றது,
இது மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். எனவே மறுமை நாள் வரைக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளித்திருந்தால் ஒரு நபி வர வேண்டிய எந்த அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள். இதே போன்று மூன்றாவதாக 34:28 இருந்து ஒரு வசனத்தை கொண்டு வருகின்றார்கள். வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நாம் உங்களை எல்லா மக்களுக்கும் தூதராக அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் எச்சரிக்கை செய்பவராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் இருக்கின்றீர். இந்த வசனத்தில் முழு மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் நபியாக வந்திருக்கிறார்கள். எனவே குலாம் அஹ்மத் என்பவர் ஒரு நபியாக வர முடியாது என்று இந்த ஆயத்தை வைத்து கூறுகிறார்கள். இதே போன்று 33:40 நான்காவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இருக்கவில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹ், எனினும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலாக இருந்தார். வ காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக, நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த ஆயத்தில் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள் என்று அல்லாஹ்வே கூறிவிட்டான். எனவே ஒரு நபி வர முடியாது என்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கூறுகின்றனர். இப்போது இந்த ஆயத்தில் காத்தமுன் நபியீன் என்று வந்திருக்கின்றது. நபிமார்களுக்கெல்லாம் காத்தம். இந்த காத்தம் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே பல கருத்துகள் இருக்கின்றன. எனவே இதிலே அல்லாஹு தஆலா எதை நாடி இருக்கின்றான் என்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்றால், இதற்கு அல்லாஹ் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சும்ம இன்ன அலைனா பயானா, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம், இதற்கு விளக்கம் கொடுப்பதும் எங்களுடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் வ அன்ஸல்னா இலைக்கல் திக்ர், நபியே, நாம் உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றோம், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்திற்கு நீர் விளக்கம் கொடுப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த காத்தம் என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்கின்றபடியால் அல்லாஹு தஆலா இதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காத்தமுன் நபியீன் 33:40 வந்திருக்கின்றதே, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் காத்தமாகவும் இருந்தார்கள் என்று இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆனாக இருக்க வேண்டும் அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸாக இருக்க வேண்டும். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த விளக்கத்தை எடுத்து ஐந்தாவதாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு ஆதாரத்தை இந்த அஹ்மதியாக்களுக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். அது என்ன? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன ரிசாலத வன் நுபுவா கத் இன்கதஅ, நிச்சயமாக ரிசாலத்தும் நுபுவத்தும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஃபலா ரசூல பஅதி வலா நபி, எனக்கு பிறகு நபியும் இல்லை ரசூலும் இல்லை என்று சொன்னார்கள். இது இமாம் திருமதி அவர்கள் தன்னுடைய சுனன் என்ற நூலில் பதிவு செய்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். இன்ன ரிசாலத வன் நுபுவத கத் இன்கதஅ, ரிசாலத் ரசூல் வருவது என்ற வாயலும், நுபுவா நபி வரலாம் என்ற வாயலும் கதியின் கத்தார் அடைபட்டு விட்டது. எனவே பலா ரசூல பாதி வலா நபி, எனக்கு பிறகு நபியும் இல்லை ரசூலும் இல்லை என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஹாத்தம் என்பதற்குரிய விளக்கம் இனி நபி இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதரே விளக்கி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள்.